வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்ல ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோ பேசிட்டு இருக்க டயத்துல வந்து பாத்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷனுக்கான ரிசல்ட்டுமே வெளியே விட்டாங்க. ஆக்சுவலா அந்த வீடியோ நான் கொஞ்சம் முன்னாடியே போடணும்னு பார்த்தேன், டைம் இல்லாதனால போட முடியல. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி 2025 என்னென்ன கட் ஆஃப் வந்துச்சு, என்னென்ன கேட்டகரி கட் ஆஃப் வந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு நிறைய வீடியோ வந்திருக்காங்க, நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஸோ அதை பத்தி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படின்னு சொல்லி, ஆக்சுவலாக நான் அந்த 7.5 ஸ்கீமுக்கும் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எழுதி வச்சிருந்தேன். நான் எழுதுனதுலேருந்து ஒரு 10-15 மார்க்கு அதிகமாக தான் கட் ஆஃப் வந்திருக்கு. இப்போ 7.5 ஸ்கீம் ரிசல்ட் எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டாக்கு ஈவன் எஸ்சி கேட்டகரிக்கே 440 கீழே சீட் அலாட் ஆகவே இல்லை, மெடிக்கல் சீட் வந்து. ரைட்டுங்களா? அப்போ நம்ம எதிர்பார்த்ததை விட நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, 2025 இருந்த கட்டாப்பை விட ஒரு கேட்டகரிக்குமே 30-35 மார்க் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது அமௌண்ட் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 மார்க்குக்கு மேலே பழைய கட்டாப்புக்கும் இப்போ உள்ள கட்டாப்புக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரி மார்க்கு இப்போ வந்திருக்கக்கூடிய நீட் மார்க்குக்கும் நீட் ரிசல்ட்டுக்கும் பேஸ் பண்ணி எவ்வளோ மார்க்கை எக்ஸ்பெக்ட் எவ்வளோ மார்க் வரைக்கும் சீட் கிடைக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலிங்காக பார்ப்போம். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் காலேஜ் எடுத்துக்கோங்க. கவர்மெண்ட் காலேஜில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கேட்டகரி வைஸாக கவர்மெண்ட் காலேஜை ஒரு மூணு பார்ட்டாக நம்ம பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, Tier 1 காலேஜஸ், Tier 2 காலேஜஸ், Tier 3 காலேஜஸ். அப்படின்னா என்னென்னா, ரொம்ப பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஸ்டான்லி, மதுரை மெடிக்கல் காலேஜ், கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜ், இந்த மாதிரி காலேஜஸ்லாம் நம்ம பெரிய காலேஜஸ்ன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஆரம்பித்த காலேஜஸ் நம்ம செகண்ட் கேட்டகரியில் வைக்கிறோம். அதுக்கப்புறம் ஆரம்பித்த காலேஜஸ் வந்து கொஞ்சம் தேர்ட் கேட்டகரி. இப்போ ரீசெண்டாக ஆரம்பித்த காலேஜஸ்லாம் சரி, ரீசெண்டாக ஆரம்பித்த மெடிக்கல் காலேஜஸ்லாம் தேர்ட் கேட்டகரி. ஏன் அப்படி வைக்கிறோம் அப்படின்னா, இந்த ரீசெண்டாக ஆரம்பித்த மெடிக்கல் காலேஜெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பேஷன்ஸ் ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு 3 கேட்டகரியாக நம்ம கவர்மெண்ட் காலேஜை பிரிக்கிறோம். அதுபடி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ லாஸ்ட் இயர் கட் ஆஃப்க்கும் இந்த வருஷம் கட் ஆஃப்க்கும் ஓப்பன் காம்படிஷன் அப்படின்னா ஒரு 680 to 685 மேலே இருந்தால் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே ஒரு 650 ரேஞ்சில் இருந்தாங்கன்னா ஒரு செகண்ட் கேட்டகரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 620 மேலே இருந்தாங்கன்னா தேர்ட் கேட்டகரி ஆஃப் கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுவே பிசியாக இருந்தாங்கன்னா 660 அந்த ரேஞ்ச் இருந்தாங்கன்னா வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜும், ஒரு 625 இருந்தாங்கன்னா அதுக்கு வந்து அவரேஜான கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜும், அதுக்கப்புறம் ஒரு 550 மேலே இருந்தாங்கன்னா வந்து இப்போ ரீசெண்டாக ஆரம்பித்த மெடிக்கல் காலேஜோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிசி முஸ்லீமாக இருந்தால் 645 இருந்தாங்கன்னா ஒரு நல்ல மெடிக்கல் காலேஜும், ஒரு 610 மேலே இருந்தாங்கன்னா ஒரு ஆவரேஜ் மெடிக்கல் காலேஜும், ஒரு 525 மேலே இருந்தாங்கன்னா ஒரு நார்மலான கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ எம்பிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 650+. ஏன்னா அந்த எம்பிசி கேட்டகரியும் பிசி முஸ்லீமும் பார்த்தீங்கன்னா அந்த மார்க் வந்து ஒரு 5 to 10 தான் டிஃபரன்ஸ் இருக்கும். அதே கேட்டகரியில் தான் இதுவும் ட்ராவல் ஆகும். 650 வந்து டாப் காலேஜஸ் கிடைக்கிறதுக்கும், 615 அதுக்கு மேலே இருந்தால் வந்து ஒரு மீடியம் காலேஜ் கிடைக்கிறதுக்கும், ஒரு 530 மேலே இருந்தாங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதே எஸ்சி கேட்டகரியில் இருந்தாங்கன்னா 560+ இருந்தால் டாப் மெடிக்கல் காலேஜுக்கு வாய்ப்பு இருக்குது. 510 மேலே இருந்தாங்கன்னா ஒரு மீடியம் காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 450 மேலே இருந்தாங்கன்னா ஒரு லாஸ்ட் கேட்டகரி ஆஃப் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் கிடைக்கிறது. இந்த எஸ்சிஐக்கு வந்து 490 ஃபர்ஸ்ட் கேட்டகரியாகவும், 445 செகண்ட் கேட்டகரியாகவும், 385 மேலே இருந்தால் தேர்ட் கேட்டகரி காலேஜஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எஸ்டிஆர் இருந்தாங்கன்னா 470+ இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரியாகவும், 420+ இருந்தாங்கன்னா செகண்ட் கேட்டகரியும், 360+ இருந்தாங்கன்னா ஒரு தேர்ட் கேட்டகரி காலேஜஸும் கிடைக்கும். இப்போ நான் சொன்னது வந்து நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு அனுமானத்தில் ஒரு மார்க் சொல்லியிருக்கோம். இதே மார்க் எக்ஸாக்டாக வரும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. இது வந்து ஒரு கைட்லைன். இதுக்கு மேலே இருந்தால் நமக்கு கிடைக்கும். இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதுக்கு என்ன மாதிரி நம்ம சாய்ஸ் போடணுங்கிறத பார்த்து கரெக்டாக சாய்ஸ் போடணும். சரிங்களா? இதுவே நம்ம கவர்மெண்ட் கோட்டா, அதாவது பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டாக்கு நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, அங்கேயும் நம்ம வந்து காலேஜஸ் வந்து 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம். பட் இப்போ இந்த காலேஜஸ்ல நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஓப்பன் கம்யூனிட்டி வந்து 585 மேலே இருக்கணும். 585 மேலே இருந்தால் வாய்ப்பு இருக்குது. செகண்ட் கேட்டகரிக்கு 550, தேர்ட் கேட்டகரிக்கு 520 இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் உள்ள கவர்மெண்ட் கோட்டாக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. இதே பிசியாக இருந்தாங்கன்னா 550+ இருக்கணும். ஒரு மீடியம் கேட்டகரிக்கு 525 மேலே இருக்கணும், 500 மேலே இருக்கணும் லாஸ்ட் கேட்டகரி காலேஜஸ்க்கு. இதே பிசி முஸ்லீமாக இருந்தாங்கன்னா 535+ இருக்கணும் ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கு, செகண்ட் கேட்டகரிக்கு 510, தேர்ட் கேட்டகரிக்கு வந்து 490 அந்த ரேஞ்சு மார்க் இருக்கணும்.
எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 545 ப்ளஸ் ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கு, 515 செகண்ட் கேட்டகரிக்கு, 495க்கு மேலே இருந்தாங்கன்னா தேர்ட் கேட்டகரி காலேஜஸ் கிடைக்கும். எஸ்சி கேட்டகரியாக இருந்தாங்கன்னா 455 ப்ளஸுக்கு ஃபர்ஸ்ட் கேட்டகரி காலேஜும், 435 ப்ளஸுக்கு வந்து செகண்ட் கேட்டகரி காலேஜும், 412க்கு மேலே இருந்தாங்கன்னா தேர்ட் கேட்டகரி காலேஜஸும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே எஸ்சிஏ அருந்ததியராக இருந்தாங்கன்னா ஒரு 400 ப்ளஸ் இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரி காலேஜாகவும், 470 இருந்தாங்கன்னா செகண்ட் கேட்டகரி காலேஜாகவும், 350க்கு மேலே இருந்தாங்கன்னா ஒரு தேர்ட் கேட்டகரி காலேஜஸும் கிடைக்கிறதுக்கு. இது எஸ்டிஆர் இருந்தாங்கன்னா 380க்கு மேலே இருந்தால் ஃபர்ஸ்ட் கேட்டகரி காலேஜஸும், 345 இருந்தாங்கன்னா செகண்ட் கேட்டகரி காலேஜஸும், 325க்கு மேலே வச்சுருந்தாங்கன்னா தேர்ட் கேட்டகரி காலேஜஸும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து ப்ரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸு. ஃபீஸ் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 லேக்ஸ்லேருந்து 6.5 லேக்ஸ் வரைக்கும் வரும். சரிங்களா? இப்போ இந்த மார்க் சொல்லியிருக்கிறது வந்து ரொம்ப, இப்போ நான் சொன்ன மார்க்கோட பார்டரில் இருக்கீங்க அப்படின்னா நார்மலாக உங்களுக்கு வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ப்ரைவேட் காலேஜஸ் கிடைக்காது. சரிங்களா? நம்மகிட்ட 2-3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நான் சொன்ன மார்க்கோட இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து சாய்ஸ் போடுறதும் ஒரு முக்கியமான விஷயம். இதே இப்போ ப்ரைவேட் காலேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா அதில் நம்ம கேட்டகரி பிரிக்க வேண்டியதில்லை. பட் என்ன செய்யலாம் அப்படின்னா, என்ன மார்க்குக்கு மேலே இருந்தால் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வெர்டிகல் ரிசர்வேஷன் எதுவுமே கிடையாது. அதாவது இந்த பிசி, எம்பிசி, மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸுக்கு ரெண்டே விஷயம்தான். ஒன்று என்ஆர்ஐ, இல்லைன்னா நார்மல் மேனேஜ்மெண்ட் கோட்டா. அப்படி இல்லைன்னா வந்து என்னது மைனாரிட்டியில் வரும். அதாவது கிறிஸ்டியன் மைனாரிட்டியோ இல்லை தெலுங்கு மைனாரிட்டியோ அந்த மாதிரி மலையாளம் மைனாரிட்டி. நம்ம ஸ்டேட்டில் வந்து மொத்தமே 3 கேட்டகரி மைனாரிட்டி தான். ஒன்று லிங்குஸ்டிக் மைனாரிட்டி, ரிலீஜியஸ் மைனாரிட்டி, 2 தான் இருக்குது. ரிலீஜியஸ் மைனாரிட்டியில் நமக்கு கிறிஸ்டியன் கேட்டகரி இருக்குது. லிங்குஸ்டிக் மைனாரிட்டியில் 2 இருக்குது, தெலுங்கு அண்டு மலையாளம் 2மே இருக்குது. அதில் பெரிய காலேஜஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒரு 505 இருந்தால் தான் உங்களுக்கு ஈவன் மேனேஜ்மெண்ட் கோட்டாவே கிடைக்கும். கொஞ்சம் செகண்ட் லெவல் காலேஜ்னா ஒரு 455 வரைக்கும் கிடைக்கும். 430க்கு மேலே இருந்துச்சுன்னா ஒரு தேர்ட் கேட்டகரி காலேஜஸ் கிடைக்கும். பட் அதுக்கு அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கும். மைனாரிட்டி கோட்டாவில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு மைனாரிட்டியாக இருந்தீங்கன்னா ஒரு 320க்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மலையாளம் லிங்குஸ்டிக் மைனாரிட்டியாக இருந்தீங்கன்னா ஒரு 220 இருந்தாலே உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மலையாளம் லிங்குஸ்டிக் மைனாரிட்டி வந்து தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக இருக்கனால போன தடவை ஜஸ்ட் பாஸ் ஆனவங்களுக்குலாம் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் இந்த தடவை ஒரு 220 வரைக்கும் மலையாளம் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிக்கெலாம் கிடைக்கும். கிறிஸ்டியன் மைனாரிட்டி இருந்தீங்கன்னா ஒரு பனிமலர் காலேஜ் ஒன்று ஒரு 460 ப்ளஸ் இருந்துச்சுன்னா தான் வாய்ப்பு இருக்குது. அதே இது மாதா மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 330, 340க்கு மேலே வாய்ப்பு இருக்குது. சிஎம்சி வேலூர்லாம் வந்து நீங்கள் 580க்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா தான் கிடைக்கும். ஈவன் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலுமே கிறிஸ்டியன் மைனாரிட்டி கோட்டாவில். சரிங்களா? ஸோ இந்த கேட்டகரி ஆஃப் மார்க்ஸ் உங்களுக்கு இருந்து நீங்கள் கரெக்டாக சாய்ஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலாம்னா அந்த கவுன்சிலிங் ப்ரொசீஜரை கொஞ்சம் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இமீடியட்டாக நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சேனலில் வந்து நம்ம எஜுகேஷன் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் பற்றி பேச போகிறோம், இன்ஜினியரிங் பற்றி பேச போகிறோம், எல்லா படிப்புகளை பற்றியும் நம்ம இதில் பேச போகிறோம். நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.